Hello friends, welcome to Bubbles. நான் இன்னைக்கு செய்ய போறது தக்காளி ரசம். இது வந்து கோவை ஸ்பெஷல். அதாவது என்னன்னா தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சமா நம்ம புளி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளிங்கிறதுனால கொஞ்சமா எடுக்கிறோம். இதே வந்து நீங்க ஆப்பிள் தக்காளியா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இது கூட 7 பொருட்கள். அதாவது வரமிளகா, தனியா, சீரகம், மிளகு, துவரம் பருப்பு. முடிஞ்சா வந்து நீங்க கொள்ளு பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Bubbles Tamil channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம bell icon click பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 3 தக்காளி எடுத்துக்கிறோம். இது வந்து நாட்டு தக்காளி. ஆப்பிள் தக்காளியா இருந்துச்சுனா 4 கூட எடுத்துக்கலாம். இது கொஞ்சமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பெருங்காயம், கடுகு தாளிக்கிறதுக்கு. இந்த பொருள் வந்து ரொம்ப முக்கியம். இதே அளவு நீங்க ஜாஸ்தி எடுத்துட்டீங்கன்னா பூண்டு இல்லாம நம்ம ரசப்பொடி அரைச்சிக்கலாம். ரசப்பொடியோட லிங்க்கும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 4 வரமிளகாய், பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். புளி இதை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம மற்ற பொருள்களெல்லாம் வறுத்துக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 20 செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற பொருள்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வந்து 5 பேர்த்துக்கு அளவாக தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1 வீக் வேணும்னா இதனோட குவான்டிட்டி வந்து நீங்கள் 100 கிராம் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு வேளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. 1 ஏலக்காய், சீரகம், மிளகு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நாலு வரமிளகாய், பூண்டு ஒரு 15 பல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மண் சட்டிலேயே நிறையா சூடு இருக்கும். அதுவே போதும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளி, தக்காளி இது ரெண்டையுமே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டோம். இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம். இது கூட நம்ம ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். தக்காளி, புளி ரெண்டுமே இருக்குது. இது வந்து சீரகம், மிளகு, தனியா விதை, பருப்பு எல்லாமே இருக்குது இதில். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கக்கூடாது. நுர வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கணும். தூவிட்டு மூடி வச்சிடணும். உடனே மூடி வச்சிட்டோம்னா அந்த கொத்தமல்லி தழைனோட வாசம் அப்படியே இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கோவை ஸ்பெஷல் தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.